இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு 3 வாழைக்காய் இருந்தால் போதுங்க. நல்லா மேலே மொறுன்னு உள்ள சாஃப்டாக எண்ணெய் குடிக்காத மாதிரி நல்லா ஒரு காரசாரமான கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காய் கோலா பண்ணுறதுக்காக 3 வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க, மீடியம் சைஸில் இருக்கிறது. அதில் இருக்கிற அந்த தண்டு பகுதியும் கீழே இருக்கிற வால் பகுதியும் நறுக்கிட்டு 2ஆக நறுக்கி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த வாழைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் டேபிள் சால்ட் போட்டுட்டு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில 1 விசில் மட்டும் விடுங்க. ரொம்ப அதிக விசில் வச்சு ரொம்ப குழைய வேகக்கூடாது, பக்குவமாக வெந்து வரட்டும். வேணும்னா நீங்கள் ஓப்பன் பாட்டில் கூட வேக வைக்கலாம். குக்கர்னால் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுக்காக தான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாழைக்காயும் நல்லா பக்குவமாக வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறமா அதோட தோல் பகுதி கருப்பாக தாங்க இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணியிலேருந்து உடனே எடுத்து தட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் இதை மசிச்சுட்டு நம்ம மற்ற சாமான்கள்லாம் சேர்க்கணும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இதுக்கு கோலாவுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு பேனில் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் பெரிய வெங்காயம், சின்ன சைஸில் இருந்தால் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸில் இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு புதினா, இஞ்சியும் பூண்டு ஒரே அளவில் இருக்கணும். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 புதினா சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், 2 பச்சை மிளகாயும் ஒரு 4லேருந்து 5 பட்டை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா எண்ணெயில் வதக்கிறப்ப வெடிக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பாதி அளவு வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இதில் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்போட அளவுன்னு பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு சோம்பு வாசனை பிடிக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சீரகமாக கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இது ஒரு பாதி அளவு வெந்ததுக்கு அப்புறமா இதில் துருவின தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். அதாவது சின்ன மூடி தேங்காயில் பாதி மூடி மட்டும் துருவி சேர்த்து கலந்துருக்கிறேன். கூடவே பொட்டுக்கடலை ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை தாங்க இது பைண்ட் பண்ணி நம்ம உருட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கறி மசாலாவோ கரம் மசாலாவோ, நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலாவோ கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கிறப்பே உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் 3/4 டீஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ வதக்கின சாமான்கள்லாம் கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறுனதுக்கப்புறம் கோலாவுக்கு மாவு எப்படி பிசையலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லாம் வதக்கிட்டு வரதுக்குள்ளேயே இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயும் நல்லா வெந்துருச்சு. அதை தோலை உரிச்சிடுங்க. வாழைக்காயும் பார்த்திங்கன்னா ரொம்ப குழையில, ரொம்ப குழஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு மாவு தண்ணியான மாதிரி இருக்கும். அதனால தான் சொன்னேன், கரெக்டாக பக்குவமாக வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த வாழைக்காயை சில பேர் துருவி எடுத்துக்குவாங்க, இல்லை மிக்சியில் அரைப்பாங்க. நான் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கையாலேயே மசிச்சு விடுங்க. ரொம்ப மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆகிடும். அப்போ பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தியாக போடுற மாதிரி இருக்கும். அதனால் கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஓரளவு கட்டிகள் இல்லாத முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு மசித்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்திங்களா சாமான்கள், அது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வதக்கின சாமான்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணிலாம் தெளிக்கக்கூடாது. விப்பரில் விட்டு கலந்து விட்டு நல்லா கெட்டியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கோலா உருண்டையோட பக்குவம் கரெக்டாக வராது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றலை, விப்பரில் போட்டு கலந்து அரைச்சி கெட்டியமாக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்.
இப்போ இந்த அரைச்ச மசாலா அதே மாதிரி வாழைக்காய் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. மாவோட பக்குவம்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு இன்னுமே ஸ்டில் கொஞ்சம் கையில் குழ குழன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். முக்கியமாக சொல்கிறேன், பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி பொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும், கோலா நல்லா இருக்காது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன். மொத்தமாக நான் சொன்ன 3 வாழைக்காய்க்கு 3/4 கப்லேருந்து 1 கப்பு தாங்க பொட்டுக்கடலை சேர்க்கணும், அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே நல்லா கலந்துட்டு நம்மளோட கோலா உருண்டை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை இல்லையா? ரொம்ப மாவு கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நீங்கள் எந்த சைஸில் கோலா போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக தாங்க போட போகிறேன். இதே கோலாவை வச்சு நம்ம குழம்பு செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சைஸில் உருட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கோலா உருண்டை பொரிக்கிறதுக்காக எண்ணெயை பக்குவமாக காய வச்சுட்டேன். கொஞ்சமாக போட்டு பாருங்கள், மேலே உடனே எலும்பி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டின கோலா உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லே ஓரளவு சலசலப்பு அடங்கி நல்லா கிறிஸ்பியாக மேலே சவந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு சலசலப்பு அடங்கிடுச்சு, நல்லா செவந்தும் வந்துருச்சு. இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க எண்ணெயிலேருந்து. இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்க நான்வெஜ் கோலாவா வெஜ்ஜு கோலாவாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெயும் உரியாது, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக அதை எடுத்துக்கலாங்க, அருமையாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த வாழைக்காய் கோலா உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.